எம்என் ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிய போகுதா? ஏங்க நீங்க வேற வாய் வச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க தான் சொல்றீங்க. குமரன் மாமா அப்பாவும் ப்ளீஸ் கொஞ்சம் அவ்வளோ ஆங்கிரி ஆகாதீங்க. இப்படி சொல்றீங்கல்ல. குமரன் வந்து அவ்வளோ வேலை எனக்காக தானே பார்க்குறேன். ஏதாவது சொல்லிட்டு பண்ணாரா? ஏதாவது சொல்லிட்டு பண்ணாரா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஆஸ் அ ஒய்ஃபா எனக்கு உண்மையாவே கோவம் வர வேண்டிய இடம் தான். எத்தனை பேர் எத்தனை ஒய்ஃப் வந்து கோவப்படாம இருக்கீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் இயர் பிபி கூப்பிட்டா நீங்க போவீங்களா? ஷூர், கண்டிப்பா. நம்ம மகாநிதியை வந்து பெரிய கமிட்மெண்ட். நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. அவரு பிக் பாஸ் போயிட்டாரு. உங்க பேர் யாரு? தெரியாது. சத்தியமா இப்ப வரையும் தெரியாது. தெரியாது. அவரை சேஞ்ச் பண்றாங்களா இல்ல அவரே கண்டினியூ பண்ணுவாரா? எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. குமரன் மாமா பத்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க கோது. குமரன் மாமா நானே சீன்ல கழுவி ஊத்திட்டு இருக்கேன். இப்போ வந்து நல்ல 4 வார்த்தை கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து சொல்லுவேன்? என் பேர் யார்? என் பேர் குமரன் தாங்க. கங்காக்கு பேர் குமரன் தான். ஆக்சுவலி விச் சீன் யூ ஃபேஸ்ட் சேலஞ்ச் டு ஆக்டிங் எம்என்சி ஃபார் எபிசோட்ஸ் தான். நான் வந்து ரியலா மனசுல ஹர்ட் ஆயிட்டு உண்மையா கண்ணீர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சீன். உண்மையா. ரொம்ப ரொம்ப உண்மையா உள்ளேருந்து ஹர்ட் ஆகி எனக்கு வந்து டயலாக்ஸ் ரிசீவ் ஆயிட்டு ஓகே நான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்த சீன்ஸ். நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த சீன் தான் நான் ரொம்ப சேலஞ்சாவே சொல்லுவேன், இந்த வளகாப்பு சீக்வன்ஸ். ஃபியூச்சர்ல மூவி பண்றது, இப்பவே மூவி பண்றதுக்கு நான் ரெடி தாங்க. எந்த மாதிரி மூவி பண்ணுவீங்கன்னா, நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் விமென் பேஸ்டு, ஃபெமினிஸ்ட் அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்கும். ஸோ விமென் சென்ட்ரிக்கா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவேன். தெரிலங்க. அது அந்த டைம் நமக்கு வந்து ஒரு கதை சொல்லி நீங்க லீடா பண்றீங்க அப்படி சொல்லும்போது தோணும்ல, ஓகே பண்ணலாம் அப்படி. அது அந்தந்த டைம் பொறுத்து. டிஃபரன்ஸ் பிட்வீன் கங்கா அண்ட் தாரணி. உண்மையா சொல்லவா? நோ மோர் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஏ அது அது ஏதோ நான் சும்மா சொன்னேன். இருக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரிஜினலா ரிலேட் ஆகும். கொஞ்சம் சில விஷயம் வந்து என்னோட ஒரிஜினல் கேரக்டருக்கும் அங்கேக்கும் கொஞ்சம் கனெக்ட் இருக்கு. ஸோ நான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்குவேன். அதுதான். ஆ நாளைக்கு எபிசோட் வரும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எப்பயும் போல கழுவி ஊத்துங்க. ஐ எம் ரெடி அவ்வளவுதான் சொல்லுவேன். யா இப்போ கொஞ்சம் பெட்டர். ஆக்சுவலா கொஞ்சம் பெட்டர். தொடர்ந்து ஷூட்டிங் போனது, கொஞ்சம் அவுட்டோர்லாம் போயிட்டு வந்தது, ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. குமரன் ரீப்ளேஸ் இருக்கா சிஸ்? தெரியலை, அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து உலகநாயகன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா பிடிக்கும். எல்லாருமே ஒவ்வொரு அந்தந்த டைம்ல அவங்களோட ஆக்டிங் பார்த்தா சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படி பிடிக்குங்களா, அந்த மாதிரி தான். அப்கமிங் எம்என் சீன்ஸ் எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க. நானே நாளைக்கு தான் போறேன் ஷூட்டிங்க்கு. ஸோ எனக்கு தெரியல. யூ அண்ட் எல்பி ரீல்ஸ் வீடியோ போடுங்க. என்னோட இதை வந்து நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ரீல் எடுத்து வச்சிருக்கேன். அவகிட்ட போய் நான் காட்டி நாங்கள் பண்ணிட்டு ஐ திங்க் இந்த மந்த் எண்ட் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல அதை அப்லோட் பண்ணுவோம். மேடம்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. நீங்க ஆக்டிங் ப்ரொஃபஷன் வரலைன்னா வேற என்ன சூஸ் பண்ணிருப்பீங்க? தெரியாது.